ஹலோ விவர்ஸ், புத்தம்புது தலைப்பில் உங்களை மீண்டும் சந்திக்க வந்திருக்கேன். புத்திசாலித்தனத்தில் நம்ம தமிழர்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. இது இன்னைக்கு நேற்று வந்ததில்லை. அவங்க அந்த புத்திசாலித்தனத்தை எந்த ஸ்கூலில் போய் படித்தாங்க? வயலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தங்க புதிர் போட்டு விடுவிச்சுக்குவாங்க. ஏலே கோவிந்தா, ஒரு மாட்டுக்கு 4 காலு, 1.5 மாட்டுக்கு எத்தனை காலுலே? இது மாதிரியான புதிர்களுக்கு அவங்க ஆன்சர் எளிமையாக கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு அரசர் தம் மந்திரி கிட்ட, மந்திரியாரே, நம்ம நாட்டில் உள்ள மொத்த காகங்களோட எண்ணிக்கை உங்களால் கரெக்டாக சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. மந்திரியும் 5 நிமிஷத்துலேயே 1,45,610ன்னு சொல்கிறாரு. அரசரும், நீ கூறிய விடை சரிதானா என்று கேட்கிறார். ஆம் அரசே, நான் சொன்ன எண்ணிக்கையில் குறைந்திருந்தால் காகம் பக்கத்து நாட்டிற்கு பறந்து போயிருக்கும், கூடியிருந்தால் பக்கத்து நாட்டிலிருந்து காகம் நம் நாட்டிற்கு வந்திருக்கும் என்று சொல்கிறார். சரிதானே? அரசரும் ஒத்துக்கொண்டுதானே ஆக வேண்டும். இது மாதிரியவே நம்ம புத்தி கூர்மைக்கு சவால் படுற பல கதைகள் வந்தது நம் முன்னோர்களிடமிருந்து தான். அதில் ஒன்றை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உச்சயினி மாகாளி பட்டணத்தை ஆண்ட மன்னன் பெயர் விக்ரமாதித்தன். அவன் ஞானசில முனிவருக்கு உதவி செய்யும் பொருட்டு ஒரு வேதாளத்தை சுமந்து கொண்டு சென்றான். இந்த விக்ரமாதித்தன் யார், அவனை பற்றிய முழு கதையையும் மற்றொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வேதாளத்தை சுமந்து கொண்டு செல்லும் வழியில் சில புதிர்கதைகளை அந்த வேதாளம் கேட்கும். அதற்கான பதில் கூறாவிட்டால் விக்ரமாதித்தனின் தலை வெடித்து சிதறிவிடும். வாய் திறந்து சொன்னாலோ அது அவனை விட்டு பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொள்ளும். இந்த நிபந்தனைகளின்படி புதிர்கதைகள் ஒவ்வொன்றாக அந்த வேதாளம் சொல்லத் தொடங்கியது. அதில் முதல் கதை, இறந்த பாவம் யாருக்கு? தேவபுரத்து பட்டணத்து இளவரசனான வஜ்ரமகுடனும் அவனுடைய நண்பனான புத்திசரீரனும் ஒரு நாள் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றார்கள். அக்காட்டில் இளவரசன் மட்டும் ஒரு மானை துரத்தி கொண்டே தனியாக சென்று விட்டான். அங்கே தாமரை பொய்கையில் ஒரு பேரழகி ஒருத்தி தன் தோழியருடன் நீராடி கொண்டிருப்பதை கண்டான். அவனை பார்த்த அந்த பேரழகி புன்னகை செய்தபடியே ஒரு தாமரை பூவை பறித்து தன் 2 கண்களிலும் ஒற்றி கொண்டாள். பின் பல்லினால் கடித்து காலில் போட்டாள். இன்னொரு பூவை பறித்து தன் மார்போடு அணைத்து தலையில் சூடிக்கொண்டாள். பின்பு அவனை பார்த்து சிரித்தபடியே தன் தோழியருடன் அங்கிருந்து சென்று விட்டாள். சிறிது நேரத்திலேயே அவனை தேடி அங்கு வந்து சேர்ந்தான் புத்திசரீரன். அவனிடம் நடந்தவற்றையெல்லாம் சொல்லி, நண்பா, இதன் பொருள் என்ன என கேட்டான் இளவரசன் வஜ்ரமகுடன். அறிவு நிறைந்த புத்திசரீரன், இளவரசே, தாமரை பூவை கண்களில் ஒற்றி காட்டியதால் அவள் இருப்பது கண்ணாபுர நகரம். பல்லில் கடித்தது அவள் பெயர் பத்மாவதி. காலில் போட்டதால் அவள் தந்தை பெயர் காளிங்கராயன். மார்போடு அணைத்ததால் அவள் உம்மை விரும்புகிறாள் என்று அர்த்தம். தலையில் சூடிக்கொண்டதால் அவள் யாருக்கும் அறியாமல் ரகசியமாக சந்திக்க சொல்கிறாள் என்று விளக்கம் தந்தான். ஸ்டாப். என்னங்க, கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும்போது டிஸ்டர்ப் பண்ணுறேனா? ஓகே விவர்ஸ், இளவரசன் வஜ்ரமகுடன் அந்த இளவரசியை சந்தித்தானா? இளவரசியின் காதல் நிறைவேறியதா? இதில் வேதாளத்தின் புதிர் என்னவாக இருக்கும்? இந்த கேள்விக்கெல்லாம் விடை தெரியணும்னு ரொம்ப ஆவலாக இருக்கா? அப்போ கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு நான் போடுற எல்லா வீடியோஸும் பார்க்க ரெடியாக இருங்க. வேதாளம் சொல்கிற அடுத்தடுத்த புதிர் கதைகளை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.